அனைவருக்கும் வணக்கம். ஆண்டனி சித்தாரிலிருந்து சனி டாக்டர் ஜான்சன் கோடம்பாக்கத்தில் பேசுறேன். அதாவது சர்க்கரை நோய் உள்ள பெண்கள் நிறைய பலகீன பிரச்சனைகள் பாதிப்புகள் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு ஏற்படுது. உடல் எடை குறைஞ்சிருக்கும், உடல் எடை அதிகமாக கூட சர்க்கரை நோய் வருது. அடுத்தால உணவு கட்டுப்பாடுல கவனமா அந்த கிழங்கு ஐட்டங்கள் அதிகமாக எடுக்காதீங்க. அதனால கூட அதிகமாக அசைவ உணவுகள் அதிகமாக கூட சர்க்கரை நோய் வரும். அது பெண்கள் பலகீனனால இதனால வீடுகளில் வேலை செய்ய முடியாம உடம்புல சிரமங்கள் ஏற்பட்டுரும். ஆப்டர் டெலிவரியான பெண்கள் நிறைய பேர் இந்த பாதிப்பு ஏற்பட்டுருது. அதனால குழந்தை உண்டான பிறகு கூட நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் ஏற்பட்டு அதனால வீடுகளில் சரி அவங்களுடைய உடல்களையும் தன்னுடைய வேலைகளை செய்ய முடியாம மூட்டு வலி, கை வலி, கால் வலி, கழுத்து வலி, குதிகால் வலியெல்லாம் ஏற்பட்டு அதற்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளை நம்ம கொடுக்குறோம். அந்த மருந்துகள் மூலமாக இந்த கொய்யாப்படையில சாறு, அடுத்தால சர்க்கரை கொல்லி சூரணத்தை காலையில் ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன். அது பிறகு உடம்பு மலச்சிக்கல் இருக்கு, சரியான முறையில் மலச்சிக்கல வரல, மலச்சிக்கல் இருந்தா மூலநோய் வந்துடும். அதுக்குரிய மருந்துகள் திரிபலா சூரணம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது கூட இந்த மருந்துகளை கூட இரவு 2 ஸ்பூன் சாப்பிட்ட பிறகு ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். அதனால காலையில வெறுவயத்துல கூட நம்ம என்ன செய்யணும், தண்ணி குடிச்சிட்டு ஒரு பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி கொஞ்சம் பாதாம் பிஸ்தா எடுத்துக்கலாம். 5 வயசுக்கு ஏற்ற மாதிரி 5 4 எளிதில் ஜீரணமாகக்கூடியவங்க கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். ஜீரணம் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கணும். அது சர்க்கரை உள்ளவங்க குறிப்பாக எடுத்தீங்கன்னா அந்த உடம்பு பலகீனத்துக்கு சரியாயிரும். அது பிறகு காஃபி டீ குடிச்சு விருப்பப்பட்டோம்னா பிரவுன் சுகர் போட்ட காஃபி டீயை குடிச்சிக்கலாம். வீட்டில் நல்லா வேலை செய்யுங்க. சர்க்கரை நோயை உணவுனால கட்டுப்படுத்த முடியுமே ஒழிய மருந்துனால குணப்படுத்த முடியாது. மீண்டும் ஒரு நேரலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஜி. ஜான்சன், BSMS.